வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் மார்க்கெட்லேருந்து நம்ம டெய்லியும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வேறு எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரீசன் ஃபெயிலியர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தான். டெய்லியும் மார்க்கெட்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ அப்போ அது நடக்காத போது நம்ம கொஞ்சம் டிராஸ்டிக்காக டிசிஷன் எடுப்போம். எப்படியாவது எடுத்துடணும், பெரிய அமௌண்ட்டை ஒரே நாளில் எடுத்துடணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக ஃபெயிலியர்ஸ் லாஸஸ் ஆகிட்டே இருக்கும். சரி இப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா வேறு எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு ஜாபுக்கே போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சம்பளம் வரும். நான் டெய்லியும் பார்த்திங்கன்னா எனக்கு சம்பளம் கொடுத்துருங்க அப்படின்னா எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான் ஷேர் மார்க்கெட்டில். இங்கே எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது என்ன ஸ்ட்ராட்டஜியும் டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத அதுதான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் இப்போ நீங்கள் எந்த இது வேணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸில் நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராடல் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டாக்ஸில் ஒரு 5 minutes ஆர் 15 minutes பிரேக் அவுட்டு, இல்லை ஏதோ ஒரு இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை ஒரு நாளைக்கு இவ்வளோ ரிஸ்க்குன்னு செட் பண்ணிக்கங்க. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியாக வேணாலும் இருக்கும். சப்போஸ் உங்களோட வியூ பார்த்திங்கன்னா பியர் கால் ஸ்ப்ரெட்டாக இருக்குது, புல் கால் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ டெய்லியும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் சொல்லி, ஒரு 800 பாயிண்ட்ஸ் சொல்லி செல்லு பை எந்த இது வேணாலும் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் இப்போ ஸ்ட்ராடல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு லாட்டுக்கு ஒரு 3000, 4000, 5000 இந்த மாதிரி உங்களோட ரிஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது மோஸ்ட்லி மார்க்கெட் மூவ்மெண்ட் வாலட்டைலாக இந்த டைம் இருக்கிறனால அடிச்சிரும். அப்போ அந்த 3000, 4000, 5000 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே செட் பண்ணி ஒரு லாட்டுக்கு மேக்ஸிமம் நான் 4000 ரிஸ்க் எடுப்பேன், இல்லை 3500 வர வரைக்கும் நான் இது பண்ணுவேன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. 3500 MTM டச் ஆகிடுச்சு நெகட்டிவில் அப்படின்னா அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு அதுக்குள்ளேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க உங்களோட வியூ. பட் MTMஐ ஒரு நாளைக்கு இவ்வளோ நெகட்டிவ்க்கு மேலே விடாமல் 30 days பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்க. ஸோ மந்த்லி ஒரு டைம் மட்டும் நீங்கள் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா அது நடக்காத காரியம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற கால்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க, கால்ஸ் ப்ரொவைடர். ஸோ அது மோஸ்ட்லி நமக்கு ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா யாருமே டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் 30 daysல அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எண்ட் ஆஃப் த 30 daysல ப்ராஃபிட்டில் இருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் இதுவும் கூட பண்ண வேணாம். அதாவது நீங்கள் உண்மையிலேயே போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பண்ணாமல் பேப்பர் ட்ரேடிங், விர்ச்சுவல் ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணுங்கள். 30 daysக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து, இப்போ ஸ்ட்ராடலே எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது டெய்லியும் அதை ஆப்ஸ்ட்ராவில் போடுங்க. ஃப்ரீ தான் அது உங்களுக்கு. போட்டு எப்படி வருது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு பண்ணுங்கள். 1 or 2 months பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங்கை 1 or 2 months பண்ணுங்கள். உங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கும்போது அதை லைவில் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாற்றிக்கணும். முதல்ல மார்க்கெட்டில் புதுசாக வர்றவங்க டெய்லியும் நான் ப்ராஃபிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா லாங் ஸ்ட்ராடல் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் ஷார்ட் ஸ்ட்ராடல் ப்ராஃபிட் வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷார்ட் ஸ்ட்ராடல் ப்ராஃபிட் ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் லாங் ஸ்ட்ராடலுக்கு வந்துடும். அப்போ அந்த டைம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு மாற்றும் போது திருப்பி இதில் ப்ராஃபிட் வரும். ஸோ அதுதான் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செட் பண்ணணும். மந்த்லி நீங்கள் சேலரி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கங்க. டெய்லியும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறது நினைக்காம, அதாவது ரிஸ்க்கை மட்டும் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ராடல் பண்ணுறவங்களுக்கு. இல்லை 15 minutes பிரேக் அவுட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு நம்ம வெப்சைட்லேயே இண்டிகேட்டர்ஸ் நிறைய ஒரு லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதுவும் பார்த்து அதை யூஸ் பண்ணி ஒரு 15 minutes பிரேக் அவுட் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஃபேவரட்டான ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கங்க. டெய்லி ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜியில் டைவர்சிஃபை பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நெட் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு 3 days உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் 2 days அதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். பேசிக்காக மார்க்கெட்டில் அப்படி தான், அந்த லாஸ் கண்டினியூஸாக இருக்கும். பட் ஒரே நாளில் இந்த ரெக்கவர் பண்ணிடும். அந்த மாதிரி தான் இது இருக்கும். அது போக எக்ஸ்பிரி டேஸில் உங்களுக்கு
இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ஈஸியாக ஹண்ட் ஆகிடும் நமக்கு. ஏன்னா டப்புன்னு 20 ரூபா இருக்கிறது 100 ரூபா போயிட்டு திருப்பி 20 ரூபாய்க்கே வரும். அப்போ அந்த மாதிரி டைமில் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸை வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ அந்த மாதிரி வைக்கும் போது 15 மினிட்ஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகலாம் பெரிய லாஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செல் பண்ணுறீங்கன்னா 3 ஸ்ட்ரைக் 2 ஸ்ட்ரைக் தள்ளி ஒரு பை போட்டுக்குங்க. அப்போ உங்களோட ரிஸ்க் டிஃபைன்ட் ஆயிரும். அப்போ வந்துட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. அது ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. அது பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், திருப்பியும் நான் வந்துட்டு போடுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்லணும்னு நினச்சேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக இருக்கவங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 months இந்த மாதிரி டிஃபைன்ட் ரிஸ்க் வச்சு மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது எப்போவுமே டெய்லி ப்ராஃபிட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் டிஃபைன்ட் ரிஸ்க் வச்சு ஆப்ஸ்ட்ரா டிஃபைனேஜ்னு ஒரு இது இருக்கும் ஆப் உங்களுக்கு வெப்சைட்டில். அதை நீங்கள் போட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டரில் டெய்லியும் உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேக்கு எப்படி ப்ராஃபிட் வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நீங்கள் லைவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 2 or 3 months நீங்கள் பண்ணி, ஏன்னா மார்க்கெட் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கண்டிஷனில் இருக்கும். அதனால் 1 or 2 months நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். ஸோ புதுசாக இருக்கவங்க கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட்டில் இருக்க எல்லா கோர்சஸ் ப்ளஸ் நம்மளோட சப்போர்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் 2-3 இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். முக்கியமான வால்யூம் பேஸ் பண்ணி நம்ம சைடே பார்த்து ஆல் வச்சு பண்ணிகிட்ருக்கு இண்டிகேட்டர்ஸ் ட்ரேடிங் வியூவில். ஸோ அதுவும் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ, பபாய்.